ஏதொன்று மந்திரம் செய்து என்னை உருவேத்தி உள்ளில் மந்திரமா ஏற்றினாலும் நான் உன்னை திடப்படுத்தும் தரும் ஒரே மந்திரம் இதுவே. வேர்ல்டுல என்ன சைக்காலஜி என்ன படிச்சாலும் பாஸ்ட்டை கொண்டு வரதை நிறுத்தாம ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸே வராது. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஹாப்பியா இருக்க முடியாது, மேபி ஹெல்த்தியா இருக்கலாம். ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் திஸ் மேஜிக். உங்க பசங்களா இருந்தாலும் நீங்க இன்னொருத்தங்க எதிர்க்க திட்டுறதுக்கு உரிமை கிடையாது. ஒரு அப்பா அந்த குழந்தையோட அம்மா எதிர்க்க கூட திட்டக்கூடாது. அந்த குழந்தைய வச்சு அந்த அப்பா எதிர்க்கே அந்த அம்மா கண்டிக்க கூடாது. உன்னை நினைக்கலாம் அவங்க அப்பா தானே, கிடையாது. தனியா கூட்டு போய் கண்டி விட்டுறியா, பசங்க நல்லா இருக்குன்னு வளங்க. இந்த கஷ்டன்ற வார்த்தையை எடுத்துருங்க. சேலஞ்சஸ் இருக்கலாம், டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடாது. The only thing you need to do to create a better future is make your today better than yesterday. Nothing more than that. வணக்கம் குருஜி. என் பையன் எவ்வளோ சொன்னாலும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். மார்க்லாம் குறைஞ்சி போயிட்டு திட்டியும் பார்த்துட்டேன். ஆனால் அவன் எந்த எஃபர்ட்டும் போடுற மாதிரி தெரியல. அவன் ஃப்யூச்சரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் நல்லா படிக்க என்ன பண்ணணும்? நன்றி குருஜி. உங்களுக்கு எமோஷனல் மெமரியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு எமோஷனல் மெமரியா இருக்காது. இங்கே தான் பசங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா பணக்காரனான, உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. சிலர் வளர்க்குறதே அப்படிதான். குருஜி நான் பசங்களுக்கு கஷ்டம் என்னன்னு சொல்லி வளர்க்குறேன், அப்போ தான் அவங்களுக்கு கஷ்டப்படும் போது புரியும். எதுக்கு சார் உனக்கு அவன் பிறக்கணும் சொல்லு, இதெல்லாம் என்ன, அதெல்லாம் விட்டுறியா, பசங்க நல்லா இருக்குன்னே வளங்க. இந்த கஷ்டன்ற வார்த்தையை எடுத்துருங்க. சேலஞ்சஸ் இருக்கலாம், டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா? அப்போ இனிமேல் பசங்களை பார்த்து என்ன சொல்வீங்க? உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, கஷ்டப்படக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் ஆத்மீகினா பசங்களை பார்த்து விட்டுணும். 5 சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகிறான், ஹாப்பியாக இரு. லைஃப்பில் என் பையன் ஃபெயில் ஆக போகிறதில்ல, நான் பிளெஸிங் போட போகிறேன். அதுக்குன்னு ஃபெயில் ஆக என்கரேஜ் பண்ண சொல்ல, நீ படிடான்னு சொல்லணும். அதை மீறி அவன் ஃபெயில் ஆனா நீ நிம்மதியாக இருக்கணும். +2 அவன் படிக்கிறான், நீ ரிலாக்ஸாக இரு. இல்லை குருஜி மார்க் கம்மியாச்சுன்னா ஏன் கம்மியான மார்க்கை ஃபேமிலிக்கு சொல்கிற? உன் பையன் 800 எடுத்தா உன் சொந்தக்காரனுக்கு 1000 சொல்லு, உன் வேலை முடிஞ்சிடுச்சு. குச்சப்படாம என்கிட்ட அழுவானுங்க, குருஜி சொந்தக்காரன் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? இல்லை மார்க் என்னன்னு கேட்பாங்க. சொல்லு 1019 சொல்லு, 1119 சொல்லு. சொல்றது 1300 சொல்றா. இல்லை குருஜி 1200 தான். லைஃபை வாழ்டா கண்ணு, வாழ். இதான் ஆத்மயோகி. சும்மா நொய் 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 அவ்வளோதான். நான் படிக்க வச்சா அவன் படிச்சான், அது தகுதிக்கு 900 தான். பிரச்சனை மார்க்கா லைஃபா? அங்கே போயிட்டு என் பையன் நல்ல கோடீஸ்வரனா இருக்கான், நல்ல காரோட இருக்கான், நல்ல 4 PhD முடிச்சு போய் 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆன காலேஜ் ஓனர்கிட்ட ப்ரொஃபஸர் கை கட்டி நிற்கிறாரு. நான் உள்ளே போகும்போது சொல்லுவேன், பாத்தியா கொடும் பாத்தியாடா உன் கர்மாடா, நீ சேர்மனு ப்ரொஃபஸர் கை கட்டி நிற்கிறான். குருஜி சும்மா இருக்கும் குருஜி. அப்புறம் சொல்லுவேன், கர்மாவை கிரியேட் பண்ணு. அப்படியே மார்க் எடுத்தா தான் நல்லா இருப்பானா? நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே பண்ணணும். பையன்கிட்ட கண்டிப்பா இருக்கணும், ஆனா பையனுக்கு நீ ஜாலியா இருக்குன்னு தெரியக்கூடாது, எனக்கு நீ ஜாலியா இருக்கணும். ஏன்னா அவன் குழந்தை உனக்கு, நீங்கெல்லாம் என் குழந்தை. ஏன்னா இனிமே கடவுள் குழந்தை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது கொஞ்சமாவது புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த விளையாட்டை எடுத்துக்க போறீங்க, சீரியஸா இருங்க. சீரியஸா இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, சின்சியரா இருங்க, ஆனா ஜாலியா இருங்க. உங்க கண்ட்ரோல் என்ன இருக்கு? அவன் நல்ல மார்க் எடுத்தானா எல்லாருக்கும் பெருமையா சொல்லு. குருஜி கம்மி மார்க் எடுத்தானா அதையும் நல்ல மார்க்காவே சொல்லு. சொல்லு, ஏன் பயப்படுற? நான் மார்க் ஷீட்டை கேட்க போறோம் சொந்தக்காரன், ஆமான்னா அதை முதல்ல கட் பண்ணு. இப்படி ஒரு சொந்தக்காரன் தேவையே இல்லை. இதெல்லாம் ஜென்ம சனி, வேணாம், கட் பண்ணு. இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா இருந்தா எத்தனை பேர் சந்தோஷமா தெரியும்? மனசாட்சியோட கை தூக்குங்க. ஏன்னா உங்க மார்க் குறைஞ்சப்போ எவ்வளவு கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியும். இட் மே சவுண்ட் சிம்பிள், பட் இது எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து, உங்க பசங்களா இருந்தாலும் நீங்க இன்னொருத்தங்க எதிர்க்க திட்டுறதுக்கு உரிமை கிடையாது. ஒரு அப்பா அந்த குழந்தையோட அம்மா எதிர்க்க கூட திட்டக்கூடாது. அந்த குழந்தைய வச்சு அந்த அப்பா எதிர்க்கே அந்த அம்மா கண்டிக்க கூடாது. உன்னை பத்தி நினைக்கலாம் அவங்க அப்பா தானே, கிடையாது. தனியா கூட்டின்னு போய் கண்டி, தனியா கூட்டின்னு போய் திட்டு. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டுக்கோங்க. ஏன்னா உங்க அப்பா எதிர்க்க திட்டிங்கன்னா ஒரு திட்டோட போயிடும். ஷிஃப்ட் போட்டு திட்டுங்க. நான் முடிச்சிட்டேங்க, இப்போ நீங்க போங்க. நான் போனேன், நான் ஆல்ரெடி டென்ஷனாக தான் இருக்கேன் ஆஃபீஸ் பத்தி. உங்க குழந்தைங்களை உங்களுக்கு திட்டுறதுக்கு உரிமை கிடையாது எனக்காக. இட் மே சவுண்ட் சிம்பிள், ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் எல்ஸ். ஐ ஒன்லி நோ ஃபார் வாட் ஐ எம் வாண்ட் யூ டு பி எ டிவைன் இன் ஹியூமன் ஃபார்ம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு இந்த 3 குவாலிட்டி இருந்தால் தான் நீங்கள் ஆத்மயோகி. மெடிடேஷன் கூட உங்களுக்கு பதிலாக நான் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த 3 நீங்கள் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் ரிலேஷன்ஷிப்னு வந்துடுச்சுன்னா, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. யூ ஷுட் நெவர் பிரிங் த பாஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது?
வேர்ல்டுல என்ன சைக்காலஜி என்ன படிச்சாலும் பாஸ்ட்டை கொண்டு வரதை நிறுத்தாம ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸே வராது. நெவர் பிரிங் த பாஸ்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை இருக்கலாம், ஆனா பாஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா இம்மீடியட்டா சரண்டர் ஆயிடுங்க. சாரி, வாட் ஐ டிட் இஸ் நாட் ரைட் திங். நான் நாளைக்கு சண்டை போடுறேன், இன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். இல்லைனா உன்னை நேசிப்பவள் சுவாசிக்கும் சவமாயிருக்க நேரிடும். இட் இஸ் நாட் ஈஸி டு அக்செப்ட். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க ஒரு லைஃப்லயும் உங்க பாஸ்ட்டை மட்டும் கொண்டு வராத மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இருந்துட்டாலே பிரசன்ட் சூப்பரா இருக்கும். பிரசன்ட் சூப்பரா இருந்தாலே ஃபியூச்சர் சூப்பரா தான் இருக்கும். யூ கேன் நெவர் கிரியேட் அ பெட்டர் ஃபியூச்சர் வித்வுட் கிரியேட்டிங் அ பெட்டர். The only thing you need to do to create a better future is make your today better than yesterday. Nothing more than that. Nothing more than that. அதில் ஃபர்ஸ்டே ரிலேஷன்ஷிப் தான். நீங்க ஹெல்த்தியா இருந்தாலும் உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஹாப்பியா இருக்க முடியாது. மேபி ஹெல்த்தியா இருக்கலாம். ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் திஸ் மேஜிக். எனக்கு அட்டாச்மெண்ட்டே கிடையாது, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அப்பெல்லாம் கிருஷ்ணரே வாழ முடியாது, வாழ்ந்ததும் கிடையாது. உங்களுக்கு உண்மை தெரியல. ராதே கிருஷ்ணாவா இல்ல கிருஷ்ணே ராதாவா? கிருஷ்ணர் அவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. இனி வரைக்கும் நீங்க பாக்குற ராதே கிருஷ்ணா கல்யாணம் ஆனவங்க கிடையாது. அதனாலதான் கல்யாணம் அவங்க வீட்டில் ராதே கிருஷ்ணா வச்சா சண்டை வந்துடும். ஏன்னா ராதாவை கிருஷ்ணா கல்யாணமே பண்ணல. நீங்க நினைக்கலாம் அவர் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு. கிருஷ்ணர் எதை விரும்பி ஊதுவாரு? புல்லாங்குழல். போய் படிங்க. ராதா சாவும் போது அப்படியே புல்லாங்குழல் ஊதினே ராதாவை சாவடிச்சார். அவர் சாவடிச்சார்னா சொல்றாரு இந்த சென்ஸ், சாரி மோட்சம், நான் உன் கூட வாழலை, ஆனா நான் வாழ்ந்ததே உனக்காக தான். நான் உன்னை ரசிக்க முடியல, நீ என்னை ரசிக்க முடியல. ஆனா இந்த புல்லாங்குழலை உலகமே ரசிக்குது. ஆனா ராதா, நீ ரசிக்காத இந்த புல்லாங்குழலை நானே தொடமாட்டேன்னு கடைசியா புல்லாங்குழல் ஊதினே இருக்க. ராதா செத்த உடனே புல்லாங்குழலை உடச்சி தூக்கி போட்டார் கிருஷ்ணன். அன்னிலிருந்து அவரு சாவர வரைக்கும் புல்லாங்குழலே தொடலை. இதுதான் கிருஷ்ணருடைய அட்டாச்மெண்ட் கதியே. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதனால அவங்க சொல்ற அட்டாச்மெண்ட் வேற, இது பேர் அட்டாச்மெண்ட் இல்லை, அஃபெக்ஷன். வாட் இஸ் இட் கால்? அஃபெக்ஷன். ஏமாத்திக்காதீங்க. உனக்கு வாழ்க்கை இருக்கு, நீ வாழ்றதே குடும்பத்துக்காக தான், உனக்காக இல்லை. சொத்து யாருக்கு சேர்க்கிற? அடுத்து வர போற பசங்களுக்கு. ஆனா அனுபவமா கொடுத்துட்டு போங்க பிளெஸிங்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் போது எதை தரீங்களோ இல்லையோ, டோன்ட் பிரிங் த பாஸ்ட். சொந்த பையன்கிட்ட பண்றீங்க, எனக்கு தெரியும்டா 10th நீ எப்படிதான்டா திருட்டு பையன்டான், கல்யாணம் ஆகிட்ட போறோம், அப்படியே பிரேக் ஆயிடும். இன்னும் குடிச்சுன்னு இருக்கியா? முடிஞ்சிடுச்சு, உன் நம்பிக்கைலாம் போயிடுச்சாங்க. வேணாம் கண்ணு. நெவர் பிரிங் த பாஸ்ட். எத்தனை பேருக்கு இது புரியுது? பெரிய விஷயமா? டன். அடுத்து, now I'm asking, how many of them want to be God in human form? I want to see the answer is your commitment. சும்மா நேம் சேக் தூக்காதீங்க, உணர்ந்து தூக்க முடிஞ்சா தூக்குங்க. how many of them want to be God in human form? சூப்பர். உங்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணுங்க. ஆனா இன்னிலிருந்து இந்த வீட்டில் போய் இந்த ஐ லவ் யூ, செல்லக்குட்டி, ஐ வில் டூ எனி திங் ஃபார் யூ, நம்மெல்லாம் ஏமாத்தாதீங்க. Do this one thing. You know what is that? When your son is not doing what you want, tell him it's not okay, man. As a father, I really hate you. Tell I hate you. I did not like what you did. My expectation for you is different. Tell it openly. Maybe to your father. என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்க, தப்பு பேசுறீங்களப்பா, வேணாப்பா, காமா சொல்லு. Maybe to your wife, maybe to your husband. But whatever you say, just don't cheat yourself with I love you. Start saying I am there for you. What is it? இதுதான் மகா மந்திரம். ஒரு மனுஷனுக்கும் இன்னும் ஒரே ஒரு மனுஷன் இந்த உலகத்துல I am there for you சொல்ல வந்துட்டா, mark my word, this world will be free of depression, all psychological problems. This is a challenge. எத்தனை பேருக்கு உண்மைன்னு புரியுது? யோசிச்சு பாருங்க. You have no one to believe you or to help you, but you have someone to just to accept and say, சரி உர்ரா, தப்பு தானே பண்ணிட்டேன், என்னாலும் நான் இருக்க மாச்சேன் அவன் கூட, சரி உடுப்பா, நான் இருக்கேன்ப்பா, என்னாலும் புரியுது, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். I am there for you. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏதொன்று மந்திரம் செய்து என்னை உருவேத்தி உள்ளில் மந்திரமா ஏற்றினாலும் நான் உன்னை திடப்படுத்தும் தரும் ஒரே மந்திரம் இதுவே, யாமிருக்க பயமேன். I am there for you. That's all.